அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க, ஹஜ் பெருநாள் வருது, வீட்ல பலகார வாசம் இல்லாம இருந்தா எப்படி? இன்னைக்கு நாம செய்ய போறது ஒரு லெஜெண்டரி ரெசிபி, ஹஜூர் பணியாரம். இது சும்மா சாதாரண ஸ்வீட் இல்ல, ஒரு டைமண்ட் கிளாஸ் ஐட்டம். ரெடியா? முதல்ல 1/2 கிலோ பச்சரிசியை எடுத்து நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வெயில்ல ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்த அரிசிய மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அடுத்து சின்ன மிக்ஸி ஜார்ல வாசனைக்கு 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் இனிப்புக்காக 125 கிராம் சீனி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு மாவோட சேருங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்தி ஒரு அடி அடிச்சு வைங்க. முட்டை தான் இந்த பணியாரத்துக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ மாவோட 75 கிராம் மைதா மாவு, அப்புறம் ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை எதுக்குன்னா அந்த ஒரு கிரன்ச் கிடைக்கிறதுக்கு தான். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து அடிச்சு வச்ச முட்டைய வடிகட்டி சேர்த்து கையாலேயே மெதுவா கலந்து விடுங்க. இது கூட 80 ml நெய்யை உருக்கி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய் ஊத்தும் போது வர அந்த மணம் இருக்கே, ஆஹா! இப்போ மாவு பக்குவத்துக்கு வர தண்ணிக்கு பதிலா நல்லா திக்கா எடுத்த தேங்காய் பால் தேவையான அளவு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலா தேங்காய் பால் ஊத்துறது தான் இதோட சீக்ரெட்டே. அப்போதான் அந்த டேஸ்ட் சும்மா அள்ளும். இப்போ மாவு ரெடி. இத அழகா வளர்த்து டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கடாயில ஆயில் ஊத்தி சூடு பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம டைமண்ட் பணியாரங்களை உள்ள இறக்குங்க. அடுப்ப மிதமான தீயிலேயே வைங்க, இல்லனா வெளியே கருகி உள்ள வேகாது. பொன்னிறமா வரும்போது அப்படியே மேல எழும்பி வரும். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளவுதாங்க, மொறுமொறுப்பான சுவையான ஹஜூர் பணியாரம் ரெடி. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டு குட்டீஸ் என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டி விடுங்க மக்களே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல ஒரு அட்டகாசமான ரெசிபியோட மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.